அனைவருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட் வந்து கேட்டுட்டாங்க சார், எங்க சார் ஒரு 2, 3 நாளாவே உங்களோட அப்டேட் எந்த அப்டேட்டுமே இல்ல. கரண்ட் அப்டேட் குடுங்க சார். என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ சம்பந்தமா, கவுன்சிலிங் சம்பந்தமா கரண்ட் அப்டேட் குடுங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி சம்பந்தமாவும் கரண்ட் அப்டேட் குடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் கேட்டுட்டான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம லாஸ்ட் வீக் வந்து கோயம்புத்தூர் கவுன்சிலிங்காக போயிருந்தோம். அதனால 2, 3 நாள் வந்து நம்மளால வந்து ஒரு அப்டேட் வந்து கிளியரா கொடுக்க முடியல. என்ன போயிட்டு அங்க கோயம்புத்தூர் நம்ம கேட்டதுபடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்கிறாங்க, சார் ஸ்லைடிங் 2 எப்போ சார் வரும்? நீங்க சொல்லியிருந்தீங்க சார் எப்போ இன்னைக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பா இன்னைக்கு நாளைக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. சண்டேன்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள கண்டிப்பா ஸ்லைடிங் 2 வந்து வந்துரும். அதே போல பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அதாவது சீட் அலாட்மெண்ட் 3 வந்து ஆல்ரெடி 1 போச்சு. அடுத்து செகண்ட் கூப்பிட்டுருந்தாங்க. சீட் அலாட்மெண்ட் 3 வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ வரதுக்கு சீட் அலாட்மெண்ட் 3 அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் 2 ஓகேங்களா. இது ரெண்டுமே இன்னைக்கும் இல்ல நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகேங்களா. மேக்ஸிமம் இதுல வந்து அவங்க கூப்பிட்டிருந்தபடி எல்லாமே வந்து எடுக்கிறதுக்கான நிறைய பேர் 153 இருக்கு சார் வருமா அப்படின்லாம் கேட்டாங்க. கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கட் ஆஃப் லெவல்ல எவ்வளவு பேர் கூப்பிட்டுருந்தாலும் எல்லாருக்குமே கிடைக்காது சார். நான் 3000 பே பண்ணிருக்கேன், எனக்கு வந்து 148 வரைக்கும் பிசி கூப்பிட்டுருக்காங்க. அது வரைக்கும் வருமா சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நம்மகிட்ட கேட்டுட்டாங்க. அது பாத்தீங்கன்னா 148 பிசினா 148 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. கண்டிப்பா வந்து ஒரு 152 153 இந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு வரதுக்காக பிசில. அதே போல பாத்தீங்கன்னா எம்பிசில பாத்தீங்கன்னா 150 வரை 55 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா. அதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 157 158 வரைக்கும் தான் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா SC-A வந்து 139 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 142க்கு மேல தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுல நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. நான் சொன்ன கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் கண்டிப்பா கொடுப்போம். ஓகேங்களா. கிளியரா அதோட வீடியோ போடுவோம். அதுல எவ்வளவு கட் ஆஃப் ரேஞ்ச் என்ன ஏதுன்னு நம்ம அடுத்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். இதுல பிஎஸ்சி அக்ரில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டிஎன்ஏல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்ப கரண்ட் அப்டேட் உங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உள்ள போயிட்டு நம்ம யூ கேன் அப்ளை அந்த வெப்சைட்ல போய் பார்த்துருப்பீங்க. செகண்ட் கால் ஃபார் இண்டஸ்ட்ரியல் கோட்டா வந்து என்ஆர்ஐ கோட்டா கூப்பிட்டுருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். இண்டஸ்ட்ரியல் கோட்டால வந்து எப்படி ஜாயின் பண்ணணும், அதுல என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லியிருக்கோம். இதுல என்ன அப்படின்னா உங்களுக்கு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் அதாவது கோயம்புத்தூர் மதுரை கண்டிப்பா கிடைக்கும். இதுல என்ன பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோயம்புத்தூர் மதுரை திருச்சி கிள்ளிக்குளம் ஓகேங்களா. லாஸ்ட் இயர்ல 7 காலேஜ் வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த இயர் வந்து எல்லாமே இண்டஸ்ட்ரியல் கோட்டால நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து 12 lakhs டிகிரி எடுத்து கட்டுவோம் கோயம்புத்தூருக்கு. ஓகேங்களா. அப்படிங்கிற பட்சத்துல எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டும் இவ்வளவு அமௌண்ட் பே பண்றோமே எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மதுரைக்கு தான் இருக்கும். ஓகேங்களா. அதனால இந்த டைம் வந்து எல்லாருக்கும் அது இண்டஸ்ட்ரியல் கோட்டால நல்ல காலேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கோயம்புத்தூர்ல சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே போல மதுரையிலையும் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சார் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு மட்டும் 65 சீட்ஸ். ஓகேங்களா. அதே போல மதுரைக்கு 40 சீட்ஸ். ஓகேங்களா. கோயம்புத்தூர் முன்ன எவ்வளவு சார் இருந்தது அப்படின்னா 25 சீட்ஸ் தான் இருந்தது. அதே போல மதுரைக்கு 30 சீட்ஸ் தான் இருந்தது. ஓகேங்களா. இப்ப டபுளா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. யாருக்காவது சார் எனக்கு வில்லிங் வந்து பிரைவேட்ல இல்ல, எனக்கு கோயம்புத்தூர் காலேஜ் தான் வேணும், மதுரை காலேஜ் தான் வேணும்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலமா கண்டிப்பா எடுத்து தர முடியும். ஈஸியா நீங்க கோயம்புத்தூர் மதுரை கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்க முடியும். பட் ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம 12 lakhs டிகிரி எடுக்கணும். அதையும் நீங்க பாத்துங்க. அந்த லெட்டரும் நான் வந்து இதுல வந்து லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், படிச்சு பாருங்க. ஓகேங்களா. இது வந்து டிஎன்ஏ அப்ளிகேஷன் போட்டவங்க மட்டும்தான். ஓகேங்களா. அதையும் நீங்க கிளியரா பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு வந்து ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து காமிச்சிருந்தாங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஸ்லைடிங்ல வந்து இது காலேஜ் வந்து அலர்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு 29th சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து இந்த அப்டேட்ல வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. நம்ம டிஎன்ஏ அப்டேட்ஸ்ல இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்குது செகண்ட் ஸ்லைடிங் அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் சீட் அலாட்மெண்ட் தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு கண்டிப்பா இன்னைக்கு நாளைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல நிறைய காலேஜ்ல வந்து சீட்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க சார் வந்து காலேஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ஏதாவது உங்க ஸ்டூடெண்ட் கேட்டாங்க கண்டிப்பா அனுப்பிச்சுடுங்க, ரொம்ப லோ டொனேஷன்ல நல்ல காலேஜ் கண்டிப்பா பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ரொம்ப லோ டொனேஷன் தான் உங்களுக்கு சீட் வேணும். ஏன்னா ஒரு சில பேர் காலேஜ் பிடிக்காம இருக்கலாம். இப்போ கூட என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி காலேஜ் வந்துருக்கு சார், எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல, எனக்கு பழைய காலேஜே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால வந்து அவங்களுக்கு டாப் 5ல வர ஒரு கவர்மெண்ட் காலேஜ் நம்ம அஃபிலியேட்டட் காலேஜ் எடுத்து கொடுத்தோம். அது போல நிறைய பேருக்கு வந்து இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து அதை பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப லோ டொனேஷன்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்க. யார் சொன்னாலும் போயிட்டு அதிகமா டொனேஷன் மட்டும் எங்கேயும் பே பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் எடுத்து கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஒரு பெஸ்ட் காலேஜ்ல வாங்கி தரதுக்கான எல்லா ஹெல்ப்பும் நம்ம சைட்ல கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா. நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸை 1 by 1 நான் நெக்ஸ்ட் போறேன். எத்தனை பேர் நம்மளால பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களே சொல்லுவாங்க. அந்த வீடியோஸும் நெக்ஸ்ட் 1 by 1 போறேன். அதையும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம பண்ணி கொடுத்துட்டு எந்த லெவல் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video.